தன் மனதை அடக்காதவன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மனதை அடக்குவது என்பது அதை அலைய விடாமல் நம்முடைய கண்ட்ரோலில் வைப்பது ஆகும். இன்று அநேகர் மனதை அடக்காமல் மனதில் என்ன சொல்கிறதோ அதன்படியே செய்து தங்கள் வாழ்வை வீணடிக்கிறதை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, மனம் சில சமயம் குரங்கு போல வேலை செய்யும், சில சமயம் நம்மை வழிநடத்துகிற குருவை போல வேலை செய்யும். ஆனாலும் நாம் மனதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மனதை அடக்கவில்லை என்றால் அது அலைபாழ ஆரம்பிக்கும். சிறு வயது முதல் முதிர் வயது வரைக்கும் மனதை அடக்க தெரிந்தவர்களே அநேக காரியங்களில் ஆளுகை செய்கிறார்கள். மனதை அடக்காமல் அதன் இஷ்டத்திற்கு செல்கிறவர்கள் தாங்கள் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் மாயையிலே சிக்கிக்கொள்ளுகிறார்கள். அவர்களிடத்திலே இச்சை அடக்கத்தை காண முடியாது. ஒரு பொருளை இச்சித்து விட்டால், தன் மனதிலே அதுக்குரிய இச்சைகள் தோன்றிவிட்டால், அது எப்படியாவது அடைய வேண்டும் என்று எப்படியெல்லாம் யோசித்து குறுக்கு வழியை தேடி நேர்மையை இழந்து, நீதியை இழந்து, நியாயத்தை இழந்து பாவம் செய்து விடுகிறார்கள். ஆகவேதான் மனதை அடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை அடக்க என்னதான் வழி? ஒரே வழி, ஜெபம். தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து ஆராதிப்பது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, மனதை காலியாக விடாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளாலும் சாட்சிகளாலும் தேவ பிள்ளைகளின் பொன்மொழிகளாலும் அதை நிரப்பிவிட வேண்டும். இவையெல்லாவற்றுக்கும் மேலாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை துதிக்க வேண்டும். உங்கள் மனது நீங்கள் சொல்வதை கேட்பதை நீங்கள் காண முடியும். இச்சை அடக்கத்தையும் நீங்கள் காண்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.